ஹாய், இன்னைக்கு சாட்டர்டே லன்ச் என்னென்னு பார்க்கலாம். பூண்டு குழம்பும் வாழைப்பூ பொரியல் தான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. புளிக்குழம்பு பண்ணுறப்ப வெந்தயம் போட்டு தாளிங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன பூண்டு, நாட்டு பூண்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு டேஸ்ட்டு. பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கி வரணும் பூண்டு. அப்படி வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்குங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இங்கே தக்காளி சேர்க்கலை. நீங்கள் தக்காளி வேணும் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் புளி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கிராமத்து ஸ்டைல் புளிக்குழம்பு. எங்கள் பாட்டிலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணியிருக்கேன். புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். குழம்பு தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த புளிப்புக்கும் காரமும் பேலன்ஸ் ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். மசால் வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு வாழைப்பூ கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணணுன்னு கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதும் வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ போட்டு உப்பு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வாழைப்பூக்கு வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். உப்பு நிறையா போட்டுட்டிங்கன்னா உப்பு கரிக்கிற மாதிரி ஆயிரும். வாழைப்பூக்கு வந்து எப்போவுமே கம்மியாக தான் சேர்த்துக்கணும் உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க, வேகட்டும். அடுத்து தேங்காய் துருவல் ரெடி பண்ணுறதுக்கு பார்க்கலாம். தேங்காய் துருவலுக்கு கொஞ்சமாக சீரகம், 2 பல் பூண்டு, தேங்காய் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த தேங்காய் துருவல் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம். சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வாழைப்பூ பொரியலும் ரெடி. செம காம்போவாக இருந்தது. பூண்டு குழம்பு அண்டு வாழைப்பூ பொரியல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா இருந்தது. பூண்டு குழம்பு, வாழைப்பூ பொரியல், முட்டை, தயிர், வெள்ளரிக்காய் இதெல்லாம் வச்சு தான் சாப்பிட்டோம். பேலன்ஸ்டாக இருந்தது. நான் இனிமேல் வந்து ஹெல்த்தி லஞ்ச் பிளேட் சீரீஸ்னு நான் டெய்லி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ போடலான்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.